ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தோல்வியை கண்டு அஞ்சாதே. என்ன, தோல்வியை பார்த்து பயப்படக்கூடாதா அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாங்க. தோல்வியை பார்த்து பயப்படவே கூடாது, எதிர்த்து நின்று போராடணும். அதுக்கு நமக்கு ஒரே ஒரு ஆயுதம் போதுங்க, பி கான்ஃபிடென்ட். ஓகேங்களா? பி பாசிட்டிவ். இந்த ஒரே ஒரு ஆயுதம் இருந்துச்சு அப்படின்னா தோல்வியை நீங்கள் துரத்தி அடிக்க முடியும். தோல்வி உங்களை துரத்துதாங்க, வெற்றியை பார்த்து ஓடுங்க, பயப்படாதீங்க, தன்னம்பிக்கையோடு ஓடுங்க. கண்டிப்பாக அந்த வெற்றி என்னும் எட்டாக்கனியை நீங்கள் சீக்கிரமாக பிடிச்சிருவீங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் பற்றி கேட்டிருக்கீங்களா? ஸோ கேள்விப்படாத ஆளே இருக்க மாட்டீங்க. நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற எலக்ட்ரிக் பல்பை கண்டுபிடிச்சவர் தாங்க தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் உடனே கண்டுபிடிச்சாரா? கண்டிப்பாக இல்லை. அவர் அதுக்காக எவ்வளோ சோதனைகள், பல தடைகளை தாண்டி தான் அந்த எலக்ட்ரிக் பல்பை கண்டுபிடிச்சார். அதுக்காக அவர் எத்தனை வாட்டி மிஸ்டேக் பண்ணார் உங்களுக்கு தெரியுமா? 1000 டைம்ஸ் மிஸ்டேக் பண்ணாருங்க. ஆமாம், அவர் 1000 தடவை மிஸ்டேக் பண்ணி தான் அந்த எலக்ட்ரிக் பல்பை கண்டுபிடிச்சாரு. ஸோ அந்த ஒவ்வொரு டைம் அவர் பண்ண மிஸ்டேக் அவருக்கு ஒவ்வொரு அனுபவத்தை கற்றுக் கொடுத்துச்சு. இதை நம்ம நெக்ஸ்ட் டைம் பண்ணக்கூடாது. ஸோ என்ன தப்பு பண்ணியிருக்கோம் இந்த டைம், ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம அதை கிளியர் பண்ணிக்கணும்னு அவர் நினச்சதுனால தான் இப்போ நம்ம எலக்ட்ரிக் பல்பை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? ஸோ நம்ம ஒவ்வொரு மிஸ்டேக்கும் நமக்கு ஒவ்வொரு அனுபவத்தை கற்றுக் கொடுக்கும். ஸோ தோல்வி அடைஞ்சிட்டிங்களா, கவலையை விடுங்க. ஸோ வெற்றி அடைகிறதுக்கு நமக்கு என்ன தடையாக இருக்குதுன்னு யோசிங்க. அதை கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா, பட் அதை துரத்துங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம பெட்டராக பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த வெற்றி கண்டிப்பாக நிரந்தரமாக இருக்கும். ஈஸியாக ஒரு விஷயம் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக அது நிரந்தரமாக இருக்காதுல்ல. இது நம்ம எல்லோரும் கேள்விப்படுற ஒரு விஷயம் தானே. பட் நமக்கு தேடி தேடி நம்ம உழைப்பை போட்டு நம்ம கஷ்டப்பட்டு கிடைக்கிற பொருள் எப்போவுமே நிலச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த வெற்றிக்காணி தான் நமக்கு ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியை கொடுக்கும். சரி, நிரந்தரமான ஒரு ஹாப்பியை கொடுக்கும். ஸோ தோல்வியை பார்த்து இனிமேல் யாரும் பயப்படக்கூடாது. ஓகேவா? தேங்க்யூ, பை பாய்.